குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்துட்டு நம்ம ரியலைசர் சைட் வந்துட்டு பார்க்க போகிறோம், டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு அட்மினோட லாகின், அட்மின் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னா அட்மினோட டேஷ்போர்ட் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். அண்ட் வந்துட்டு இதுதான் அட்மினோட டேஷ்போர்ட். இதில் வந்துட்டு நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். டோட்டல் கேட்டகரிஸ் எவ்வளோ இருக்குது, சப் கேட்டகரிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் பையர்ஸ், எவ்வளோ ஏஜென்ட் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், செல்லரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ரீசெண்ட்லி ஆடட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்துட்டு அட்மின் வந்துட்டு ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரீசெண்டாக ஆட் பண்ணது வந்துட்டு இங்கே வந்துட்டு வியூ பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்டகரியில் வந்துட்டு நம்ம மெயின் கேட்டகரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மெயின் கேட்டகரி கமர்ஷியல், ஆல்ரெடி வந்துட்டு கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், அக்ரிகல்ச்சர், ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு மெயின் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் மெயின் கேட்டகரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் மெயின் கேட்டகரி பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு கேட்டகரி நேம் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம், இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கேட்டகரி இமேஜ் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு வந்துட்டு கேட்டகரி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வியூ ஆகும் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேட்டகரி ஆட் பண்ணுது. இதை நம்ம எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், சப்போஸ் இமேஜ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப் கேட்டகரி, மெயின் கேட்டகரி பேஸ் பண்ணி நம்ம சப் கேட்டகரி வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் சப் கேட்டகரி கொடுத்தோடனே நமக்கு வந்துட்டு சூஸ் கேட்டகரி, இது வந்துட்டு நம்ம மெயின் கேட்டகரி ஆட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த கேட்டகரிலாம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ இண்டஸ்ட்ரின்னு சூஸ் பண்ணிவிட்டு சப் கேட்டகரி நேம் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப் கேட்டகரி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும், சப்மிட் ஆகிடும். இதையும் நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு விசிபிள் ஆகும். நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு கொடுக்கணும். இதில் வந்துட்டு மெயின் கேட்டகரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியல். சப் கேட்டகரி இப்போ நம்ம ஆட் பண்ணது ஃபேக்ட்ரிஸு. சூஸ் டைப் வந்துட்டு சேலா, ரெண்டா, லீஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நான் ஃபார் சேல்னு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்துட்டு எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். சிட்டி வந்துட்டு கொடுக்கணும். பின்கோட், இது டோட்டல் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். என்டர் வேல்யூ, இது வந்துட்டு டோட்டல் ஏரியா வந்துட்டு சென்ட் நார்மலாக வந்துட்டு இப்போ நான் 200 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு யூனிட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். 200 சென்ட்டா இல்லைனா 200 ஏக்கரா அப்படின்னு சொல்லிட்டு 200 சென்ட்டு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா மொத்தம் வந்துட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஏக்கர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், 200 ஏக்கருக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ சென்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸிங் வந்துட்டு நார்த்தா சவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் ஃபோன் நம்பர் வந்துட்டு கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் வந்துட்டு மல்டிபிள் இமேஜ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சாம்பிளாக ஒரு இமேஜ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுத்தோடனே ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஆட் ஆகிடும்.
இமேஜ் வந்துட்டு ஜேபக் டைப்பில் வந்து தான் சூஸ் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இங்கே நம்ம வந்துட்டு இப்போது நம்ம ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இங்கே வந்துட்டு வியூ ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே எஸ்ன்னு சொல்லிட்டு சேர்க்குறேன் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டெலிட் பண்ணணும்னு டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்ம இங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாற்றிக்கலாம். இங்கே ஆக்டிவ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வந்துட்டு வெப்சைட்டில் வியூ ஆகும். சோல்ட் அவுட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வியூ ஆகாது. இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு அத்தன்டிகேஷன் வந்துட்டு என்னென்னா, இப்போது செல்லர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போது செல்லர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களால லாகின் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு நம்ம அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ செல்லர் அத்தன்டிகேஷன் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏஜென்ட் அத்தன்டிகேஷன், செல்லரும் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்தோம் அப்படின்னா நம்ம அப்ரூவ் கொடுத்தோடனே அவங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு செல்லரோட ப்ராப்பர்ட்டிஸ். செல்லர் வந்துட்டு ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஏஜென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்துட்டு பையர்ஸ், இப்போது யூசர் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பையர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வியூ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ். சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்ம அங்கே போய்ட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு சோல்ட் அவுட்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு ஆயிடும். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அட்மின் இது வந்துட்டு லாகின் பண்ணுறது. ஸோ அட்மின் சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா அட்மினோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அவங்க வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லாக் அவுட் இருக்குது. ஸோ நம்ம இதை லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஷ்போர்ட் வந்துட்டு லாக் அவுட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு அட்மின் பேனல். இப்போ நம்ம வந்துட்டு வெப்சைட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரியல் ஐக்கர்ஸோட வெப்சைட். அண்ட் இது வந்துட்டு ஹோம் பேஜ். வெல்கம் டு ரியல் ஐக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்துட்டு ஃபில்டர் யுவர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கே சர்ச் பண்ணி தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வந்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நான் இங்கே காட்டுறேன். இப்போ இண்டஸ்ட்ரியல் சூஸ் பண்ணிட்டு சப் கேட்டகரி வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு சிட்டி வந்துட்டு மதுரை அண்ட் அட்ரஸ் வந்துட்டு தெப்பக்குளம், டைப் வந்துட்டு ஃபார் சேலு அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஷார்ட் பை லோ அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண அப்படின்னா சப்மிட் கொடுத்த அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ வந்துட்டு இங்கே வரும் நார்மலாக. அண்ட் இது வந்துட்டு ஹோம் பேஜு. இது வந்துட்டு லேட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்துட்டு ஃபீட்பேக்ஸு வந்துட்டு ஃபூட்டர் வந்து அபவுட் அஸ் ப்ராப்பர்ட்டி கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அவர் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்டர் பை சாய்ஸஸ் இருக்கும். நமக்கு தேவையானது வந்துட்டு சர்ச் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பேஜினேஷனும் செட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. அண்ட் ஃபீட்பேக்கு அண்ட் வந்துட்டு ஃபூட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டாக்டஸில் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் குறை அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயிலுக்கு வந்துட்டு சென்ட் ஆகும் மெசேஜு. ஃபூட்டரு இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ நான்
இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்றப்ப இங்கே வந்துட்டு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம ப்ரைஸு, அட்ரெஸ்ஸு, இது வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு வியூ ஆகும். அண்ட் டோட்டல் ஏரியா, யூனிட் டைப்பு, சென்ட்டு, ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வரும். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா காண்டாக்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு லாகின்ல இல்லை அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு லாகின் பண்ண சொல்லுது. ஸோ சப்போஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்றப்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி வந்துட்டு சென்ட் ஆகும் அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு. ஸோ ஓடிபி வந்துட்டு போடணும். இப்போ வந்துட்டு ஓடிபி போட்டுட்டு நம்ம வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் லாகின் சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த காண்டாக்ட் நம்பர் வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மை ப்ரொஃபைலில் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்போஸ் அவங்க எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷ்போர்டில் வந்துட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இங்கே வந்துட்டு மை செலக்டட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு வெப்சைட்டு. அண்ட் வந்துட்டு ஃபார் செல்லர் அண்ட் ஏஜென்ட், சப்போஸ் வந்துட்டு செல்லராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஒன்று. செலக்ட் ரோல் வந்துட்டு இப்போ செல்லரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏஜென்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். செல்லராக இருந்தாங்கன்னா செல்லர்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அண்ட் இங்கே வந்துட்டு அவங்களோட ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்துட்டு நம்ம வாங்கிக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாகின் ஆகாது. வெயிட் ஃபார் அட்மின் அப்ரூவல்னு சொல்லிட்டு வரும். அட்மின் வந்துட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு அட்மின் வந்துட்டு அவங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு லாகின் பண்ண முடியும். நம்ம
இங்கே வந்து நான் அப்போதே சொல்லியிருந்தேன்ல செல்லர் நார்மலாக அத்தன்டிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண செல்லர் வந்துட்டு இங்கே வந்துட்டு அத்தன்டிகேஷனுக்கு வந்திருக்கு. நம்ம அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த செல்லர் வந்துட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வரும். அண்ட் இவங்க ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இவங்க ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு பையர்ஸ் வாங்கியிருந்தா அந்த பையர்ஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம நார்மலாக அங்கே அட்மினில் பார்த்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மை ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வியூ ஆகும். பையர்ஸ் வந்துட்டு இவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு இவங்களோட டீட்டெயில் வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ண நினச்சாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக் அவுட்டு. இதே மாதிரி தான் வந்துட்டு ஏஜென்ட்டுக்கும் இருக்கும். ஸோ ஏஜென்ட்டும் வந்துட்டு இதே பேஸ் பண்ணி அங்கே செலக்ட் ரோல் வந்துட்டு ஏஜென்ட் கொடுத்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்த பிறகு அவங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ரியல் ஐகே சைட்டு. ஸோ தேங்க்யூ.